இந்தியாவிலேயே மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தின முதல் மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த பழக்கம் நம்மளுக்கு, இந்த சிஸ்டம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்படுற குடும்பங்களை சேர்ந்தவங்க எஸ்பெஷலி இந்த ஒரு வேலையாச்சு சாப்பாடு கிடைக்குமே அப்படின்னு நினச்சி தான் அவங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. நாம் என்னதான் கட்டாயமாக பள்ளி கல்வி கொண்டு வந்தாலுமே அப்போ இருந்த குழந்தைகள் பெருசாக ஆர்வம் காட்டலை. கல்வி வழங்குறது ஒரு குறிக்கோளாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கணுன்றது தான் இதோடைய முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. முட்டை சாப்பிட விரும்பாத மாணவர்களுக்கு வாழைப்பழம் கொடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவையும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தார். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டோட அடையாளமா மாறின திட்டத்துல முதன்மையானது அப்படின்னு சொல்லணும்னா அது மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டம் தொடர்பான பல கேள்விகளுக்கு விரிவான பதில் சொல்றதுக்கு நம்ம கூட இணைந்திருப்பது சமூக சீர்திருத்தவாதி மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் பி தனசேகர் அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். மதிய உணவு திட்டம் அப்படின்னாலே பல பேரோட பசியை போக்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்தியாவிலேயே மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தின முதல் மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். பள்ளி குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து அளவை மேம்படுத்த உலகத்திலேயே மிகப்பெரிய முயற்சின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். மிட் டே மீல் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமையே இந்த வேர்ல்டு லெவலில் ஒரு மிகப்பெரிய பள்ளி குழந்தைகளுக்கான ஒரு உணவு திட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. அப்பவும் சரி இப்பவும் சரி. ஓகே. ஸோ மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தின முதல் மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸோ இந்த மதிய உணவு திட்டத்தோட வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த மதிய உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் முதல்ல ஆரம்பித்து வச்சவர் முதலமைச்சர் காமராஜர் தான். ஆனால் தமிழகத்தில் இந்த திட்டம் 1920 அதாவது இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த பழக்கம் நம்மளுக்கு, இந்த சிஸ்டம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். முறையான உணவு கூட இல்லாதவர்களுடைய வலியை உணர்ந்த அப்போதைக்கு இருந்த நீதி கட்சியோடைய முக்கியமான தலைவராக கருதப்பட்ட தியாகராய செட்டியார் அப்படின்றவர் மதிய உணவு திட்டத்தை தொடங்க முடிவு பண்ணுறாரு. சென்னை 1000 விளக்கு மாநகராட்சி பள்ளியில் தான் கடந்த 1920 செப்டம்பர் மாதம் 16 இந்த திட்டம் நாட்டிலேயே முதல் முறையாக தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆன பிறகு தான் மற்ற 4 பள்ளிகளிலையும் இதே மாதிரியான திட்டம் எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டது. ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்படுற குடும்பங்களை சேர்ந்தவங்க எஸ்பெஷலி இந்த ஒரு வேலையாச்சு சாப்பாடு கிடைக்குமே அப்படின்னு நினச்சி தான் அவங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. இந்த மாதிரி தான் அந்த சாப்பாடோடு சேர்த்து கல்வியும் இந்த பிள்ளைகளுக்கு கிடைச்சிது. ஸோ மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினது தியாகராயர் செட்டியார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்புறம் ஏன் எல்லாரும் காமராஜர் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க? இந்த திட்டம் 1920 ஆரம்பித்தாலும் எல்லா குழந்தைகளுக்கும் இது போய் சேரலை. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தை அவங்களாலையும் விரிவுபடுத்தவும் முடியல. அப்போ தான் இந்த பர்டிகுலர் திட்டத்தை காமராஜர் செஞ்சு முடித்தார். அவர் சிஎம் ஆனதுனால இந்த மதிய உணவு திட்டத்துடைய பலன்களை எடுத்து சொல்லி காமராஜர் தமிழ்நாடு முழுக்க 1955 மார்ச் 26 ஒரு மனதாக முடிவு பண்ணி இந்த மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் பண்ணுறாரு. ஆரம்பித்தது தியாகராய செட்டியாராக இருந்தாலுமே தமிழ்நாடு மாநிலம் முழுக்க அமல்படுத்தினது காமராஜர் தான். அதனால தான் அவருடைய பேர் இன்னைக்கு வரைக்கும் மதிய உணவு திட்டம் சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது. ஓகே சார். மாநிலம் முழுக்க இந்த திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்றது ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தினாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஓகே. 1954 காமராஜர் முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறமா கல்வித்துறையில் பல மாற்றங்களை செஞ்சது நம்மளுக்கு தெரியும். அதில் ஒரு பகுதியாக தான் மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தொடக்க பள்ளிகளிலையும் ஏழை குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு வழங்கும் திட்டமை முடிவு பண்ணி அதையும் அமல்படுத்துகிறாங்க. 1956 57
பட்ஜெட் போட்டு பள்ளி மாணவர்களுக்கு அடுத்த 200 நாட்களுக்கு மதிய உணவு திட்டம் வழங்குவதற்கான பட்ஜெட்டையும் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணி தாக்கல் பண்ணுறாரு காமராஜர். இதில் முதல் கட்டமாக 1300 சத்துணவு மையங்களில் கிட்டத்தட்ட 65,000 மாணவ மாணவிகளுக்கு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. ஸோ ஜென்ரலாகவே மதிய உணவு திட்டம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து பல பேரோட பசியை ஆத்துறது தான் இதோட நோக்கமாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது இல்லாமல் இந்த திட்டத்தோட நோக்கம் என்னவா இருந்தது சார்? இந்த திட்டம்தான் குழந்தைகளுடைய அடிப்படை கட்டமைப்பையே மேம்படுச்சுன்னு நம்ம ஒரு பக்கம் சொல்லலாம். அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்குமே இந்த திட்டம் மிக முக்கியமான ஒரு விஷயமா மாறி வந்துச்சு. நாம் என்னதான் கட்டாயமாக பள்ளி கல்வி கொண்டு வந்தாலுமே அப்போ இருந்த குழந்தைகள் பெருசாக ஆர்வம் காட்டலை. அதுக்கு காரணம் அவங்களுடைய வறுமையும், முக்கியமாக வந்து சாப்பாடு இல்லை, அடுத்த வேளை சாப்பாடு இல்லைன்ற குறை தான். இந்த ஒரு காரணத்தினாலேயே நிறைய குழந்தைங்க தொழிலாளர்கள், அதாவது வந்து சிறு வயதிலே தொழிலாளர்களாக தான் அதிகமாக போனாங்களே தவிர அவங்க அதில் வந்து மீண்டு வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அந்த குழந்தைங்கிட்டையும் இல்லை, அவங்களுடைய அப்பா அம்மா கிட்டேயும் கிடையாது. மாணவர்கள் பள்ளிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த திட்டத்தை ஆரம்பித்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பெண்கள், தீண்டத்தகாதவர்கள்னு சொல்லி ஒதுக்கி வச்சவங்க, பழங்குடியின சமூகத்தினர், இவங்க எல்லாரும் இந்த திட்டத்துக்கு கீழே பயனடையணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான சாராம்சமாகவும் நோக்கமாகவும் பார்க்கப்பட்டது. கல்வி வழங்குறது ஒரு குறிக்கோளாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கணுன்றது தான் இதோடைய முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. இந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு படிக்கல்லாம் மாறுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம இந்த பர்டிகுலர் மதிய உணவு திட்டத்துடைய ஸ்கீமை. ஓகே சார், இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டமா எப்படி மாறுச்சு? கல்வி கற்கிறதுக்கு பசி வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் முக்கியமாக இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மதிய உணவு திட்டத்தை கூடயே சேர்த்து சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த மதிய உணவு திட்டம் கூட சத்துணவு கொடுத்தா இன்னும் குழந்தைங்க ஊட்டச்சத்தோட படிப்பாங்க அப்படின்ற காரணத்தினால அதை கொண்டு வந்தார். மதிய உணவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சாப்பாடு மத்தியானத்தில் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இதை சத்து மிகுந்த உணவாக கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியை தான் எம்ஜிஆர் அவர்கள் 1982 ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். அதாவது வந்து ஏதோ ஒரு உணவு கொடுக்குறது பதிலாக இவங்களுக்கும் ஒரு சத்தான உணவு கொடுத்து பார்க்கலாமே, அப்போது அவங்களுடைய படிக்கும் திறனும் அதிகப்படும், ப்ளஸ் அவங்க நோய் இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இவர் சத்துணவு கொண்டு வந்தார். இந்த சத்துணவு திட்டத்தை வந்து அரசாங்கம் அறிமுகப்படுத்தினதுக்கு இப்போ நீங்க சொன்னது மட்டும்தான் காரணமா, இல்லை வேற ஏதாவது முக்கிய காரணங்கள் இருக்கா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் உலகத்திலேயே குழந்தைங்களோட ஊட்டச்சத்து குறைபாடு விகிதம் அதிகமாக உள்ள நாடுகளில் ஒன்றா இந்தியா இருந்துச்சு. 3 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளில் 46% பேருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு பாதிப்பு இருந்ததாக அப்போவே ஒரு கருத்து கணிப்பு இருந்துச்சு. முக்கியமாக இதில் இந்த கணக்கெடுப்பில் அவங்க சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, பின்தங்கிய ஜாதி சமூகத்தை சேர்ந்த குழந்தைகள் அதிக அளவுக்கான ஊட்டச்சத்து குறைபாடுகளால் பாதிக்கப்படுறதாகவும் அதிகமான தகவல்கள் அந்த டைமில் பரவிட்டு வந்துச்சு. அதுக்காகத்தான் எம்ஜிஆருடைய இந்த சத்துணவு திட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் அவங்களுக்கு கல்வி அறிவு விகிதமும் குறையும். ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போது மதிய உணவு திட்டத்தில் ஏதோ ஒரு உணவு கொடுத்து பார்த்தாங்க. அப்போது இருந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது எத்தனை பேர் நல்லா படித்தாங்கன்றதுக்கும் இந்த சத்துணவு திட்டம் வந்த பிறகு இந்த சத்தான உணவு கொடுக்கும்போது அவங்களுடைய ஐக்யூ லெவல், அதாவது புரிந்து கொள்ளும் திறன் மற்றும் படிக்கும் திறன் எப்படி வளர்ந்துச்சு அப்படின்ற ஒரு சின்ன கணக்கெடுப்பும் நடத்தி பார்க்கும்போது அவங்களால சரியாக வந்து பாடங்களை கவனிக்க முடியுது. அப்படிங்கிறதுனாலேயே ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத குழந்தைகள் உருவானா கல்வி அறிவு விகிதமும் அதிகரிக்கும் அப்படிங்கிற முயற்சியைத்தான் டாக்டர் எம்ஜிஆர் எடுத்தார். அப்போ ஓகே சார், இப்போ இந்த மதிய உணவு திட்டம் வந்து எப்படி செயல்படுத்தினாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி இந்த சத்துணவு திட்டத்தை வந்து எப்படி அமல்படுத்தினாங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். முதல்ல இந்த திட்டம் வந்து 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான்
கொடுக்கப்பட்டது. அதாவது 2லிருந்து 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் முதல்ல ஆரம்பித்தாங்க திட்டத்தை. அதுக்கப்புறமா இது சக்ஸஸ் ஆன பிறகு நம்ம ஏன் 5லேருந்து 9 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுத்து பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறமா படிப்படியாக இந்த சத்துணவு திட்டம் வந்து 15 வயசு வரைக்கும் கூட கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு விரிவுபடுத்தி ஒரு வருஷத்துக்கு 210 நாள் அப்படின்னு கணக்கு வச்சு ஒரு வாரத்துக்கு 5 நாள் ஸ்கூலில் வந்து இந்த சத்துணவு வழங்கப்படும் அப்படின்னு அறிவித்தாங்க. சென்னையில் இருக்கிற பள்ளிகளில் 312 நாட்களுக்கு இந்த சத்துணவு வழங்கக்கூடிய திட்டம் அமலுக்கு வந்துச்சு. 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு 100 கிராம் அப்படிங்கிற அளவில் சத்துணவும் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு 150 கிராம் அப்படிங்கிற அளவுலையும் வந்து உணவு தானியங்களால் சமைக்கப்பட்ட சத்துணவை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. 1982 பார்த்தீங்கன்னா 6.3 மில்லியன் குழந்தைகள் இந்த பர்டிகுலர் சத்துணவு ஸ்கீம் மட்டுமே பயனடைஞ்சவங்களா இருந்தாங்க. இந்த மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினது தியாகராயர் செட்டியார்னு நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி அதை வந்து செயல்படுத்தினது வந்து நம்ம காமராஜர். அப்புறமா அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமா மாத்தினது எம்ஜிஆர். இவங்க எல்லாருக்கு அப்புறமா நம்மளோட கலைஞர் கருணாநிதியோட பங்கு இந்த திட்டத்துல என்னவா இருந்துச்சு சார்? எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த சத்துணவு திட்டத்தில் இன்னொரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். சத்துணவு திட்டத்தில் முட்டைகளையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1989 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த படிக்கும் மாணாக்கர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஒரு முட்டை வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் 1998 வாரத்துக்கு ஒரு முட்டை அப்படின்னு மாறுது. படிப்படியாக அதுக்கப்புறம் 2006 பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 முட்டை அப்படின்னு அறிவித்தாங்க. அதுவே 2007 வரும்போது வாரத்துக்கு 3 முட்டையாக அதிகமாக்கி கடைசியாக பார்த்தீங்கன்னா 2008 மாணவர்களுக்கு, அதாவது பள்ளிக்கு வரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் 5 நாட்களுக்கும் முட்டை வழங்குறதா உத்தரவு போட்டார். முட்டை சாப்பிட விரும்பாத மாணவர்களுக்கு வாழைப்பழம் கொடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவையும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தார். ஓகே சார், இப்போ இந்த திட்டத்துல வந்து இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்களை வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு அப்புறமா வேற எந்த தலைவர்களும் இதுல மாற்றம் செய்யலையா? ஏன் இல்லை, அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்த பங்கு கண்டிப்பாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஒரு பங்கு உண்டு. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சத்தான உணவு மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து ருசியான உணவையும் நம்ம இந்த கல்வி கற்கும் மாணாக்கர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த திட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதை எப்படி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலவை சாதம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ டொமேட்டோ ரைஸு, லெமன் ரைஸு, கோகனட் ரைஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலவை சாதங்கள்லாம் இந்த திட்டத்தை கொண்டு வந்து அது கூடவே வந்து அவிச்ச முட்டை மட்டும் இல்லாமல், அவிச்ச முட்டை வந்து சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காத காரணத்தினால அதுலேயே கொஞ்சம் மசாலா சேர்த்து முட்டை மசாலா, முட்டை பொடி மாசு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து அந்த படிக்கிற பசங்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக இந்த சத்துணவு திட்டத்தையே ஒரு ருசியான சத்துணவு திட்டமாக மாற்றின பெருமை வந்து கண்டிப்பாக ஜெயலலிதா அம்மாவுக்கு போய் சேரும். ஓகே சார், இப்போ 1920 ஆரம்பிச்ச இந்த திட்டம் வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஓவராலா இந்த திட்டத்தினுடைய வளர்ச்சி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே, இதோடைய ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஸ்கீம், அதாவது மொத்தமாகவே இந்த பர்டிகுலர் ஸ்கீமை பற்றி நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேயே வந்த திட்டங்களில் ஒரு மிக சிறந்த திட்டம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நார்மலாக ஒரு மதிய உணவு திட்டமாக ஆரம்பித்து அங்கேருந்து ஒரு சத்துணவு திட்டமாக மாறி அதுக்கப்புறமா சத்துணவு திட்டத்துக்கு கூட சேர்த்து முட்டையும் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சத்துணவு திட்டம், முட்டை, அது கூட சேர்த்து ருசியான உணவு திட்டம் அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொரு தலைவர்களுடைய ஆட்சி காலத்துலேயும் ஒவ்வொரு மாற்றத்தை இது சந்திச்சிருக்குது. அந்த மாதிரி மாறிட்டே வரும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கரண்ட் சிட்டிங் கவர்மெண்ட்டு மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இது கூடவே சேர்த்து காலையில் உணவு வழங்கும் முறையும் கொண்டு வந்துட்டார். இப்போது
காலையும் உணவு வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மதியானமும் உங்களுக்கு அங்கே படிக்கும் மாணவிகளுக்கு உணவு வழங்குறாங்க. ஓகே, இது தமிழ்நாட்டில் ஆரம்பித்து அங்கேயும் நிற்காம மற்ற மாநிலங்களும் இதை ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸையுமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த ஒரு திட்டமாக இருந்தாலுமே அது வந்து ஒரு ஸ்டேட்டுக்குமே மாறி மாறி வரும். ஆனால் இந்த ஒரு திட்டம் மட்டும் இந்திய அளவில் ஏன் உலக அளவுலேயே ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா கருதப்படுது. யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி நடக்கும்போது ஏதாச்சும் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னும் போது அடுத்த ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அந்த திட்டத்தை எதையாச்சும் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சோ இல்லைன்னா காணாமல் அடிச்சிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு உணவு திட்டம் மட்டும்தான் ஆட்சி மாற மாற அதுக்கு உண்டான சிறப்பம்சங்களோ இல்லைன்னா அதுக்கு உண்டான சலுகைகளும் ஏறிக்கிட்டே இருக்குன்னு நான் சொல்லுவேன். இதை வந்து நீங்களும் கண்கூடாக பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு திட்டம் மட்டும்தாங்க எந்த விதமான சாதி மத வேறுபாடின்றி அனைத்து மாணவர் மாணவிகளுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் ஒரே மனசா யோசிக்கக்கூட ஒரு விஷயமா இருக்குது. அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான். இது தமிழ்நாடு தான் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு யோசிக்கும் போது நாம் தமிழர்கள் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருக்குது. அதுவும் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் தான் ஆரம்பித்து உலக அளவில் எல்லாராலையும் பேசப்படுது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தமிழராக நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம் இதுன்னு நான் சொல்லி முடிக்கிறேங்க. ஓகே சார், இந்த இன்டர்வியூல நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா பதில் சொன்னீங்க. மதிய உணவு திட்டம் பத்தியும் அது வளர்ச்சி அடைந்த விதம் பத்தியும் இவ்வளவு நேரம் பல விஷயங்களை எங்க கூட பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நீங்களும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலை பின்தொடருங்கள். நன்றி.